ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். வியூவர்ஸ், விமான பயணம் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? விமானத்தில் பயணம் செஞ்சவங்களுக்கு அது ஒரு இனிமையான அனுபவம். ஆனால் விமானத்தில் பயணம் செய்யாதவங்களுக்கு அது ஒரு ஏக்கமான கனவு இல்லையா? சரி, தற்போதைய நவீன விமானங்களுக்கு முன்னோடியாக இருந்த விமானங்கள் எது, எப்படி அது உருவாச்சு, எப்படி பறந்துச்சு, எங்கே பறந்துச்சு, இந்த விவரங்களுக்கெல்லாம் நம்ம விடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். அந்த மெயின் சப்ஜெக்டே, அதாவது ஒரு விமான விபத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். உலகத்தை நடுங்க வைத்த அந்த விமான விபத்தை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட் சகோதரர்கள் நவீன விமானங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 1783 அந்த காலகட்டத்தில் மோன்கோல்ஃபியர் சகோதரர்கள், பிரான்ஸை சேர்ந்தவங்க, இவங்க தான் முதல்ல மனிதனை சுமந்து சென்ற பலூன் விமானங்களை, அதாவது சூடான காற்று நிரம்பிய பலூன் விமானங்களை உருவாக்கியவர்கள். இவங்க அந்த பலூன் வந்து சூடான காற்று நிரம்பியதும் அது மேலே உயரும், அது பறக்க தொடங்கும். ஆனால் அந்த விமானம் எந்த திசையை நோக்கி செல்லுதுன்னு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேலே உயரும், அதாவது காற்று வந்து சூடான காற்று அந்த பலூனை மேலே கொண்டு போகும். ஆனால் செல்வதற்கான விசைகளோ இயந்திரங்களோ அதில் கிடையாது. ஸோ அதுதான் பறந்து எங்கே இறங்குதோ அங்கே தான் இறங்க முடியும், அந்த மாதிரி தான். ஸோ அதில் வந்து முதல்ல ஒரு ஆடு, கோழி, வாத்து, இந்த உயிரினங்களை வச்சு தான் அதை பரிசோதனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸை சேர்ந்த ஒரு 2-3 பேர் அதில் வந்து பிரயாணம் பண்ணாங்க. அதுதான் அந்த பலூன் விமானம் தான் உலகத்தோட முதல் விமான பயணமாக அமைஞ்சுது. சூடான காற்று நிரம்பிய இந்த பலூனில் உயரப்போகும் வசதி இருந்தாலும் திசையை நோக்கி செலுத்தும் கருவி வசதி இல்லாததுனால, அதே பிரான்ஸை சேர்ந்த ஹென்றி கிஃபார்ட் அப்படிங்கிறவர் 1852 ஒரு வான்வெளி கப்பல், அதாவது ஸ்டீரபிள் ஏர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சார். இதுவுமே பலூனோட வடிவத்தில் தான் இருக்கும். ஆனாலுமே இது திசையை நோக்கி செல்லும் கருவியெல்லாம் இருக்கிற ஆப்ரேட் பண்ணுற வசதியெல்லாம் இருந்ததுனால அந்த விமானத்தை இவர் கண்டுபிடிச்சார். ஹென்றி கிஃபார்ட் கண்டுபிடிச்ச ஸ்டீரபிள் வான்வெளி கப்பல், அதில் வந்து நம்ம மிதக்கலாம். ஸ்டீம் என்ஜின் பொருத்தப்பட்டு ரட்டர் பொருத்தப்பட்டு அந்த விமானம் திசையை நோக்கி செலுத்துகிற வசதியோடு அது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சரி, விமானங்களை பற்றிய சுருக்கமான ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேயா? இனி நம்ம கதையோட கதாநாயகன் ஹிண்டன்பர்க் விமானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹிண்டன்பர்க் அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க. ஹிண்டன்பர்க் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான வான்வெளி கப்பல். அதாவது 1903 ரைட் சகோதரர்கள் விமானங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாலுமே கூட அதுக்கு பிறகு நீண்ட காலமாக இந்த மாதிரி வான்வெளி கப்பல்கள் பயன்பாட்டில் இருந்துச்சு. அப்படி தான் 1931 லுஃப்ட்ஷிஃப்ட்வாஃபே ஜெப்பலின் அப்படிங்கிற ஜெர்மானிய நிறுவனம் வந்து ஹியூகோ ஹெக்கனர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹிண்டன்பர்க் வான்வெளி கப்பல். இதோட உருவாக்க காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931 ஆரம்பித்து 1936 இந்த வடிவமைப்பை நிறைவு பண்ணாங்க. அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வான்வெளி கப்பலாக உருவெடுத்துச்சு. இந்த வான்வெளி கப்பல் அதுக்கு பின்னாடி ஒரு வருஷத்துக்கு நல்லா போயிட்டு இருந்ததுங்க. நல்ல மிக சிறப்பான பயணங்களை மேற்கொண்டிருந்துச்சு. ஆனால் 1937 மேலே ஹிண்டன்பர்க் தன்னோட கடைசி பயணத்தை தொடங்குச்சுங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஹிண்டன்பர்க் வான்வெளி கப்பல் வந்து எப்படி உருவாச்சுன்னா, எந்த வகை உலோகத்தில் உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்க. அலுமினியம் ப்ளஸ் செம்பு ப்ளஸ் மக்னீஷியம் ப்ளஸ் மாங்கனீஸ் போன்ற உலோகங்களோட கலவையால் உருவானது தான் இந்த ஹிண்டன்பர்க். அதோட மேல் பக்கம் வந்து மெல்லிய சிறப்பு வகை மெல்லிய பட்டு துணியால் பொருத்தி அதுக்கு மேலே செல்லுலோஸ் டோப் அப்படிங்கிற ஒரு வகை வேதிய பூச்சு பூசப்பட்டிருந்துச்சு அந்த துணி மேலே, பட்டு துணி மேலே. ஏன்னா இது எதுக்காகனா, மேலே பறக்கும்போது மழை தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காகவும் அந்த வான்வெளி கப்பலுக்குள்ள மிதமான வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவும் தான் இந்த பட்டு துணி, மெல்லிய பட்டு துணியும் அதுக்கு மேலே செல்லுலோஸ் டோப் அப்படிங்கிற அந்த வேதிய பூச்சும் பூசியிருக்காங்க. ஆனால் இந்த வேதிய பூச்சும் மெல்லிய பட்டு துணியுமே ஹிண்டன்பர்க் தன்னுடைய கடைசி பயணத்திற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது அப்போ யாருமே கணிச்சிருக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு. சரி, ஹிண்டன்பர்க் தன்னுடைய கடைசி பயணத்தை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மனியில் இருக்க ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படிங்கிற விமான தளத்தில் ஹிண்டன்பர்க் தன்னுடைய பயணத்திற்கு ஆயத்தமாயிட்டிருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. 1937 மே 3 அன்னைக்கு ஹிண்டன்பர்க் அமெரிக்காவில் இருக்க நியூ ஜெர்சியில் இருக்க லேக் ஹர்ஸ்ட் அப்படிங்கிற நகரத்துக்கு பறக்கிறதுக்காக தயாராக இருக்குது. அது உள்ள
97 பயணிகள் உட்காந்துருக்காங்க. அதோட அன்றைய கேப்டனாக மேக்ஸ் பிரஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் ஹிண்டன்பர்க் பறக்க ரெடியாக இருக்குது. 3 நாட்கள் தன்னோட பயணத்திற்கு பிறகு அந்த ஹிண்டன்பர்க் வான்வெளி கப்பல் நியூ ஜெர்சியில் இருக்க லேக்கஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு மேலே பறந்துட்டுருக்கு. 1500 அடி உயரத்தில் பறந்துட்டுருக்க விமானத்தில் ஹைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஹைட்ரஜன் வாயு அப்படிங்கிறது எளிதில் பிடிக்கக்கூடிய ஒரு வாயு. எந்த ஒரு சின்ன ஸ்பார்க் ஏற்பட்டுச்சுனாலுமே அது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். அப்படி தான் அந்த விமானத்தில் 1500 அடி உயரத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரில. சின்னதாக ஒரு ஸ்பார்க்கு இம்மீடியட்டாக அந்த விமானம் வெடித்து சிதறுது. அந்த விமானத்தில் இருக்க அந்த வேதிய பூச்சும் மெல்லிய பட்டு துணியும் இம்மீடியட்டாக எரிஞ்சு சாம்பலாகுது. அதுக்குள்ளே இருக்க 97 பயணிகளில் 36 பயணிகள் உயிரோடு எரிஞ்சு சாம்பலாகி அந்த லேக்கஸ்ட் நகரத்து மேலே விழுகிறாங்க. மற்றவங்கெல்லாம் காப்பாற்றப்படுறாங்க. படுகாயங்களோட அவங்க காப்பாற்றப்பட்டு ஆஸ்பத்திரிகளில் சேர்க்குறாங்க. இந்த விமான விபத்து அந்த நாளில் உலகமெங்கும் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய விமான விபத்து இது. சரி வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸோட. டில் தென் பாய் ஃப்ரம் அங்கிள் ஜான் ஷோ. பபாய், see you all, bye.